மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். எப்பயுமே கடகராசியை பொறுத்தவரை நாம் என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கணும், அது நடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு கொள்கை கொண்டவர்கள். இதில் என்றைக்குமே அவங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எப்பேற்பட்டாவது அந்த விஷயத்தை நிறைவேற்றிடுவாங்க. இல்லை, இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒரு வீட்டில் கடகராசி இருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு அது நிறைவேறிடும், உடனே நிறைவேறிடும், எளிமையாக நிறைவேறும். அதே வேற ராசிக்காரவங்க இருந்து அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது நிறைவேறதுக்கு காலம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே கடகராசிக்கு இன்னொரு மைனஸ் இருக்கு. திருவாரூர் தேர் மாதிரி தான் கடகராசிக்காரர்கள். சீக்கிரமா தேரை அதாவது கோவில்லேருந்து தேரை கிளப்பிடலாம், அது சீக்கிரம் கிளம்பிடும். ஆனால் நிலைக்கு சீக்கிரம் வரவே வராது. அப்போ கடகராசிக்காரர்களோட லைஃப்பில் அவங்களுடைய விதி எப்படி வேலை செய்யுது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வழி என்ன, அதுக்கு வழி என்ன, இதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏதோ ஒரு வழி இருக்கும், வழி இல்லாமல் எந்த விதமான விதியும் வேலை செய்யாது. அதாவது ஒரு கரண்ட்டு ஒன்று பாஸ் ஆகுது, ஷாக் அடிக்குது அப்படின்னா கரண்ட்டு கனெக்ஷனை யாரோ கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதனால தானே ஷாக் அடிக்குது. கரண்ட்டு கனெக்ஷனே இல்லாமல் ஒரு கம்பியில் போய் கையை வச்சு எனக்கு ஷாக் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அது எப்படி? அது சாத்தியம் இல்லை. யாரோ ஒருத்தவங்க கரண்ட் கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரண்ட் கனெக்ஷனை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த கரண்ட் கனெக்ஷனை நிப்பாட்டுறதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு தானே அர்த்தம். இதை நிப்பாட்டுற வழி தெரியாம அந்த கரண்ட்ல போய் கை வைக்கிறவங்க தான் இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுறவங்க. இந்த நிறைய நேரங்கள்ல கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிந்தனையிலேயே இருந்துருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் டீப்பா ஒரு விஷயத்தை சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஏசி தியேட்டருக்கு போறீங்க, ஏசி தியேட்டர்னா என்ன நினைப்பீங்க? அங்க தியேட்டர் சூப்பரா இருக்கும், ஏசி இருக்கும், நல்லா போனோமா படம் பார்த்தோமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமா, தீனிக்காவே போறவங்க தான் கடகராசிக்காரவங்க. தியேட்டருக்கு எதுக்கு போவீங்க? தீனிக்காகவே. இன்டர்வல் டைம் யாருக்கு விடுறாங்களோ இல்லையோ கடகராசிக்காக விடுற மாதிரியே இருக்கும். ஆனா அப்படி உள்ள போற நீங்க, அவ்வளவு ஆசைப்பட்டு உள்ள போற நீங்க சீட்டை பத்தி கவலைப்படுவீங்களா? எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஆனா அந்த சீட்டு அங்க போனோன்னு மிஸ்டேக் ஆகும். அதுதான் உங்க லைஃப். இப்ப புரியுது? அப்ப உங்களுக்கு என்னதான் நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள ஆசையா நீங்க உள்ள போனாலும் அந்த சீட்ல உட்கார முடியாது. இல்ல பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சில்மிஷன் பண்ணுவாங்க, இல்ல பக்கத்துல உள்ளவங்க பிடிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓர சீட்டா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். இப்போ ஒரு படம் பார்க்கறதுல கூட கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. இப்ப புரியுதுங்களா? ஆனா ஆசை இருக்கு. அப்ப இந்த கடகராசிக்காரர்களுடைய நிலை என்னன்னா, என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஆசையா நம்ம செய்யும் போது ஆசைப்படுற அந்த நேரத்தை விட நடக்கிற நேரத்துல ஆசை குறைந்து கொண்டே வரும். லாஸ்ட் மினிட்ல ஏண்டா இது ஆசைப்பட்டோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப தொய்வு ஏற்படும். இதுதான் உங்க விதி. இதுல இன்னொரு ட்விஸ்டிங் ஆண்டவன் கொடுப்பான். என்னன்னா, ஒரு விதி முடியும், ஒரு ஆசை முடியும். இப்ப இந்த படத்தை வச்சு நான் சொன்னேன், ஏண்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படின்னு. அப்படியே மைண்ட் அப்படியே லோவாகும், நம்மளோட ஹெல்த் லோவாகும். இப்போ டூ வீலரையோ காரையோ எடுப்பீங்க, அந்த நேரத்துல எங்க சாப்பிடலாம் முடிவெடுப்பீங்க, அடுத்த நிமிஷம் ரிஸ்க் ஆயிடுவீங்க. இப்ப சாப்பாட்டு நிறைய வந்துடும். இப்ப நம்ம அந்த ஹோட்டலுக்கு போறோம், அங்க சாப்பிட்றோம், அந்த டிஷ் வாங்குறோம், அப்படியே மாறுவோம். இது அப்படியே லோவாகவும் திருப்பி ஹையாகும். சரி, விதி விடுமா? ஹோட்டல்லையும் உட்காந்துருக்கும், ஹோட்டல்லையும் விதி உட்காந்துருக்கும். பிடிக்கிற சாப்பாடை சாப்பிட்றத விட பிடிக்காத சாப்பாடை ஆர்டர் பண்ணி பாதியில வச்சுட்டு எஞ்சி வர்றதுலயும் கடகராசிக்காரர்கள் தான் முதலிடம். ஏன்னா அந்த நேரத்தில் அது பிடிக்கிற மாதிரியே தோணும், சாப்பிட்ட பிறகு அது ருசியா இருக்காது, பிடிக்காது. விதி இல்லை, விதி தொடருது இல்லை. அப்ப என்னங்க பண்ணலாம்? இந்த விதியை எப்படி நான் வெல்லுவது? கடகராசிக்காரர்கள் மட்டும் ரொம்ப பிளான் போட்டாகணும். ஒரு நாளைக்கு ஒரு கோட்டா தான் உங்களுக்கு. நீங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு போறீங்கன்னா ஒரு ஊருக்கு தான் போகலாம். ரெண்டாவது ஊருக்கு சேர்ந்து போறீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒத்துக்காது, பயணமே பிடிக்காது. நீங்க கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு, நீங்க சுவிட்சர்லாந்து, நீங்க எங்க போனாலும் சரி,
வெளிநாடே போனாலும் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் 2 நாள் கூட உங்களால தொடர்ந்து என்ஜாய்மெண்ட்டா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? 1 டே தான் என்ஜாய்மெண்ட், அப்புறம் 1 டே ரெஸ்ட், திருப்பி 1 டே என்ஜாய்மெண்ட். நீங்க இப்போ கொடைக்கானல் போவாங்க, என்ன பண்ணுவாங்க? படகு சவாரி, அப்புறம் நீர்வீழ்ச்சி எல்லாம் ஒரே நாளில் போயிட்டு வரணும்னா கொடைக்கானல் ஆசை வெறுத்துரும். கடைசி நேரத்தில் எங்கேயாவது ஒரு படகு சவாரி கடைசியாக வச்சுப்போம் அப்படின்னா கடகராசிக்காரங்க காரை விட்டு இறங்க மாட்டாங்க. நீங்களே போயிட்டு வந்துடுங்க, நமக்கு முடியல பண்ணிடுவாங்க. என்னங்க காலையில் 6 மணிக்கு ஆர்வமாக வந்தீங்க, நீங்கள் உங்களால் தானுங்க நாங்கள் கொடைக்கானலே வந்தோம் அப்படின்னோம்னா, இப்போ ஹெல்த் முடியல, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிடுவாங்க. சார் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அப்புறமா சார்ஜை போட்டு அப்புறமா தான் செல்லை பார்த்து பயங்கர ஆர்வமாக என்கரேஜ் ஆகிடுவீங்க. இப்போ உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது, பார்த்தீங்களா? இதெல்லாம் விதியோடைய விளையாட்டு. இந்த விதியை நாம் வெல்லணும். நம்மளோட மனம்தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. கடகத்தை பொறுத்தவரை பக்கத்து வீட்டுக்காரனோ அடுத்த வீட்டுக்காரனோ யாரும் கிடையாது. நாம ஒண்ணு நினைச்சா ரொம்ப அதை ஒரு பூஸ்ட் ஆக்கிக்கிறோம், நாம நினைச்சா ஒரு விஷயத்தை அப்படியே டவுன் ஆக்கிக்கிறோம். அதனாலேயே பல விஷயங்களை நாம் இழக்கிறோம். மற்றவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேருக்கு சந்தோஷமா இருக்கிறோம். இது நிலை மாறணும். இந்த நிலை மாறணும். இந்த நிலை மாறினால்தான் கடகத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி இடத்தை வெற்றி இடமாக நிரப்ப முடியும். உங்களால் வெற்றி இடமாக நிரப்ப முடியும். இதை முதல்ல நம்புங்க. யாரு உங்களை கீழே தள்ளி விட்டாலும், யாரு உங்களை நீ இதுக்கு லாயக்கு இல்லைன்னு உங்களுக்கு முத்திரை குத்தினாலும் கடைசி கிளைமாக்ஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்னமோ ஒரு பேரை வாங்கிடுவீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு இந்த மீடியா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம், இது எல்லாம் உருவாகும். இதுதான் கடகம். கோபப்படுவாங்க உங்க வீட்டில் உள்ளவங்களே, கடைசியில் உங்களுக்காக செய்வாங்க, உங்களுக்காக முடிவை மாத்திப்பாங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுல தான். ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு நல்லா இருக்கும், இடைப்பட்ட காலம் ரொம்ப சொதப்போம். இது விதி. இப்ப இந்த விதியை நாம வெல்லணும். இந்த விதியை வெல்வதற்கு வழி இருக்கா? வழி கண்டிப்பாக உண்டு. அதுல எந்த விதமும் இல்லை, எந்த விதத்திலையும் குறைவில்லை. ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அதாவது சொல்லுவாங்க, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். உண்மை. இததான் இந்த கடகராசிக்காரர்களோட உள்நோக்கம். எனக்கும் எதிர்காலம் வருமியா, எனக்கு கடமை வரும், என்னை யாரெல்லாம் சொல்லுவாங்களே துச்சமா மதிச்சாங்களோ தூக்கி போட்டாங்களோ இந்த கூட்டத்தை ஒரு நாள் ஒழிப்பேன். இத கடகராசியுடைய வேத வாக்கு. இத மனசுக்குள்ளேயே தீயாக, அத ஜோதியா தீயா அப்படி நெருப்பு குழம்பு ஒண்ணு வெடிச்சுட்டு இருக்கும் உள்ள. எப்ப நேரம் வருமோ அப்ப கரெக்டா கக்க வாய்ப்பு ஏற்படும். பயப்படாதீங்க. இதுக்கு கடவுள் முருகபெருமான் அனுகிரகம் உங்களுக்கு பண்ணுவார். வேல் கொண்டு வழி கொடுப்பார். உங்க விதியை வேல் கொண்டு வழி கொடுப்பார். இந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. அதாவது உங்களுக்கு இந்த காலம் வருது, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வருது. அது பேர் எதிர்காலம்னு பேரு. நிறைய பேருக்கு எதிர்காலமே இல்லாம இருண்டு போனவர்கள் தான் வாழ்க்கையில இருக்காங்க. ஆரம்பத்துல சூப்பரா இருப்பாங்க, கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா கடகம் அப்படி கிடையாது. ஆரம்பத்துல நிறைய சிரமத்தை சந்திக்கிறீங்க, உங்களை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்து நீங்க அப்ப ஒரு குழந்தையாவே இருக்கீங்க. அதனால விமர்சனம் அப்ப தெரிய மாட்டேங்குது. நீங்க ஆண்டவன் பார்க்கறான், கடகத்தை குழந்தையாவே படைச்சிட்டோமே, அவர்களை நம்ம வளர்ச்சி அடைய வைக்கணும்னு ஆண்டவனுடைய இறை அருள் உங்களுக்கு உண்டு. இறையுடைய அருள் அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். அப்பதான் சொன்னா எதிர்காலம் உண்டு. அதான் வார்த்தை. இந்த எதிர்காலமே இல்லாத என் கடமை வரும், நான் ஒரு கடமையை செய்யற மாதிரி வரும். இன்னைக்குமே கடகராசிக்காரர்கள் ஒரு கடமையை செய்வாங்க. அதாவது நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலைன்னா போங்க. நான் எப்படி முன்னாடி அந்த இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, சினிமா தியேட்டரு, ஹோட்டலு, அதே மாதிரி சின்ன சின்ன உதவிகளை விளம்பரமே இல்லாம செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். மனிதாபிமானம் மிக்கவர்கள். இதுதான் கடகம்.
சின்ன சின்ன உதவி, ஒரு பாவம் பார்ப்பாங்க, பாவம் பார்க்கறதுல முதலிடம். அதான் அவங்களுக்கு தான் கடமை வரும். எதிர்காலம் உண்டு, என் கடமை வரும். ஒரு கூட்டத்தையே ஒழிக்கக்கூடிய ஆற்றல் கடகத்திற்கு உண்டு. அது எப்படி? கயவர்கள், கெட்டவர்கள், இவர்கள் வளரக்கூடாது நினைச்சவர்கள், இவங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கடகத்திற்கு உண்டு. அதுதான் விதி வெல்லக்கூடிய இடம். இந்த விதியால் ஒரு நிம்மதி விதி நிம்மதியை குலைச்சது, விதி நிம்மதியை கெடுத்தது. நல்லா போன வாழ்க்கையில இந்த விதி விளையாண்டுது. ஆனா அதே விதி இவங்களுடைய இந்த எண்ணத்தினால், முருகனின் அருளால் இவங்களுக்கு, நான் அந்த சொன்ன பாட்டோட வரி ஞாபகம் வச்சுங்க, இந்த விதியை இவர்கள் வெல்வார்கள். அதனால ஒரு காலமும் தோத்து போற இடம் கடகத்திற்கு கிடையாது. விதி அந்த இடத்துல பயனில்லாம வெளியில போயிடும். விதியாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கெட்ட எண்ணம் கொண்டவர்களாலேயே விதியை வெல்ல முடியும். இவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்லதை நினைக்கக்கூடியவர்கள். அதனாலதான் சொன்னேன், எதிர்காலம் உண்டு, என் கடமை வரும். ஒரு கடமை, அரசாங்க அதிகாரிகளாக வருவீங்க, அரசு மீடியாவில் பெரிய நபரா வருவீங்க, அரசியல்வாதிகளாக வருவீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் பெரிய மாற்றத்தை மக்களுக்காக செய்யக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று வாழக்கூடியவர்கள். நீங்கெல்லாம் வாழ்க்கையில பெரிய விஐபிகளாக வரக்கூடியவர்கள். அதனால முன்னாடி நடந்த விஷயங்கள் எதுவையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு அருமையான காலம். உங்களுக்கு விதி வெல்லப்படும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.